சனாதனம் அப்படிங்கிறது இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். எப்படி நம்ம நடந்துக்கிறோம், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. தப்பு தண்டை பண்ணக்கூடாது, திருடாத, இன்னொருத்தன பொருளுக்கு ஆசைப்படாத அப்படிங்கிறது கூட சனாதன தர்மத்தில் ஒன்று. உங்களுடைய சனாதனம் என்னைய நல்லா வச்சு செஞ்சு முடிச்சு விட்டுச்சு. ஒரு காலத்தில் நானே ஒரு பிஜேபி உடைய சிம்பத்தைசர், ஒரு அனுதாபி. ஆனால் அதுக்கப்புறம் நல்லா மாறிட்டேன். கம்ப்ளீட்டாக எனக்கு நிறைய புரிதல் வந்துடுச்சு. சனாதனத்தில் ஒரு ஏற்றுத்தாழ்வு, ஒரு கேஸ்ட் ஹையாரிக்கி, ஒரு பேட்ரியாட்சிக்கல், அந்த மாதிரி தான் அதில் நிறைய இருக்கு. அதில் எந்த ஒரு தீர்வும் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைக்கு மேலே வேற என்ன பிரச்சனை உருவாக்கலாம், அந்த மாதிரி தான் அந்த இதுவே இருக்கு. இதில் மட்டும் கிடையாது, ஏப்ரஹாமிக், இஸ்லாம், கிறிஸ்துவம், எந்த மதத்திலையும் எந்த ஒரு நம்பிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடவுள் நம்பிக்கையிலையும் எந்த ஒரு நன்மையான விஷயம் எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வன்முறை, ஏற்றுத்தாழ்வு, அதுக்கப்புறம் இவன் கீழே இருக்கணும், இவன் மேலே இருக்கணும், அந்த மாதிரி தான் பார்க்குறேன் நான். இதில் சனாதனத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கா, ஓகே, சந்தோஷம். ஆனால் மற்றவங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, எல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்கு. என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த வரைக்கும் யார் நல்லா மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ, யார் பயங்கரமாக போய் பேசுகிறாங்களோ, யார் பயங்கரமாக ஃப்ராடு தனம் பண்ணுறாங்களோ, எவன் இழிச்சவானா இருக்கணும் அவனை போட்டு பொடந்து எடுக்கிறாங்களோ, எவன் ப்ரூட்டலாக கன்னிங்காக இருக்கானுங்களோ, அவங்க தான் நல்லா இருக்கானுங்க. ஓகேவா? இதில் சமூக நீதி அது மட்டும் தான் நம்மளை கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கு. மற்றபடி ரொம்ப டேமேஜ் தான் இந்த உலகம்.